ட்ரம்ப் வந்து இதை கிண்டல் பண்ணி சொல்லியிருக்காரு. இந்த மோடி மற்ற தலைவர்கள்லாம் சேர்ந்து படம் எடுத்து வச்சுக்கிட்டு வந்து கிண்டல் பண்ணி தான் சொல்லியிருக்காரே தவிர சீரியஸாலாம் ஒன்றும் எடுத்துக்கல. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து பார்டர் டிஸ்பியூட் வந்து இருக்குது. 2020 கல்வான் பள்ளத்தாக்கில் வந்து மோதல் ஏற்பட்டு 20 இந்திய வீரர்கள் கொல்லப்படுறாங்க. பாகிஸ்தான் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரின் போது வந்து சீனா தான் அதற்கு இராணுவ உதவி எல்லாமே வழங்கியிருக்கு. சமீப காலமாக பாகிஸ்தான் இறக்குமதி செய்கிற இராணுவ ஆயுதங்களில் பெரும்பகுதி வந்து சீனாவில் தான் இறக்குமதி ஆகுது. அதுபோக சீனா உளவு தகவல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்திய இராணுவ தளபதிகளே பேசியிருக்காங்க. இப்படி பாகிஸ்தான் வந்து சைனா பக்கம் இருக்குது. உலகத்திலே வந்து அதிவேகத்தில் போகக்கூடிய புல்லட் ட்ரெயின்ஸ் வந்து அதிகம் போடுவது வந்து சைனா தான். இப்படி வந்து தொழில்நுட்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு முன்னேற்றத்தில் வந்து இருக்கு. ரெண்டாவது, இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு தான் சீனா பெய்ஜிங் தியான்மென் சதுக்கத்தில் வந்து 80வது ஆண்டு 2ஆம் உலகப் போரில் வந்து ஜப்பானை தோற்கடித்த அந்த 80ஆம் ஆண்டு வெற்றி விழாவை வந்து சீனா கொண்டாடுது. அதில் தான் வந்து வடகொரிய அதிபர் வந்து கிம் முன் ஜாங் வந்து கலந்துக்கிறாரு. புட்டின் கலந்துக்கிறாரு. இது போக 20 நாடுகளினுடைய தலைவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பார்த்து ரொம்ப நல்லாச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கு சார். இப்போ பார்த்தீங்கன்னா புதின், மோடி, கிம்ஜாங் மீட் பண்ணது தான் உலகம் முழுசும் ஒரு ட்ரெண்டாக இருக்குது. என்ன எதுக்காக மீட் பண்ணியிருக்காங்க? அமெரிக்காவுக்கு சவால் விடுறதுக்கு மீட் பண்ணிக்கிறதா பல ஊடகங்களை சொல்கிறாங்க. அது நிஜம்தானா? இல்லை, கிம்ஜாங் ஒன்றும் மோடியும் சந்திக்கலை. அது தனி, இது தனி. மோடி யாரை சந்திச்சாருன்னு சொன்னால் அந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புன்னு இருக்குது. ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், அந்த எஸ்சிஓன்னு சொல்லுவாங்க. அது வந்து சீனாவில் வந்து தியான்ஜன் ஒரு நகரம். அந்த நகரத்தில் அந்த அமைப்பினுடைய மாநாடு வந்து நடக்குது. அதற்கு தான் பிரதமர் மோடி போய் கலந்துக்கிட்டார். அதில் கலந்து கொண்ட முக்கியமான தலைவர்கள் ரஷ்யாவுடைய புடின், சைனாவினுடைய ஜி ஜின்பிங், அது போக வந்து இப்போ உறுப்பினர்கள் 10 பேர். இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புன்றது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 96 வந்து ஷாங்காய் 5 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. 2001 வந்து அதை ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஆரம்பிக்கும் போது யாரெல்லாம் மெம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனா, ரஷ்யா, கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், அப்புறம் உஸ்பெகிஸ்தான். 2015க்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் அதில் மெம்பராக சேர்றாங்க. ஈரான் 2023 சேருது. இந்த வருஷம் வந்து பெலாரஸ் நாடு சேர்ந்துருக்குது. இப்போ மொத்தம் 10 உறுப்பினர்கள் இருக்காங்க. நோக்கம் என்ன? அந்த நாடுகளும் ஒன்று இதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவிற்கு மாற்றாக ஒரு பல்துருவ அமைப்பாக இருக்கணும். அமெரிக்கா தான் உலகை டாமினேட் பண்ணுது. அதற்கு மாறாக வந்து கீழை தேசிய நாடுகள், அதில் குறிப்பாக ரஷ்யாவும் சைனாவும் தான் இந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கிறாங்க. அதில் வந்து இந்த நாடுகளுடைய வர்த்தகம், பரஸ்பர பயங்கரவாதம் குறித்த தகவல் பகிர்ந்து கொள்வது, தாஷ்கண்டில் அதுக்குன்னு ஒரு சென்டர் வச்சுருக்கிறாங்க. இப்படி உருவாக்குறது தான் இவங்களுடைய நோக்கம். பின்னாடி வந்து இந்தியா, பாகிஸ்தான்லாம் சேர்ந்த பிறகு அது இன்னும் ஒரு வலிமையான அமைப்பாக வந்து மாறுது. அதனுடைய மாநாடு தான் ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 அன்று வந்து சைனாவில் அந்த நகரத்தில் வந்து நடந்தது. அதற்கு தான் பிரதமர் மோடி போயிருந்தார். பிரதமர் மோடி போன நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் முக்கியமானது. அமெரிக்கா வந்து இந்தியா மேலே வந்து 50% டேக்ஸ் வந்து விதிச்சிருக்கிறாங்க. 25% ஒரிஜினல், 25% வந்து ரஷ்யாவிலேருந்து நீங்கள் ஆயில் இறக்குமதி பண்ணுறீங்கன்றதுக்காக ஃபைன் அப்படின்னு சொல்லி 25%, சேர்த்து 50%. அமெரிக்காவை எதிர்த்து பிரதமரோ மற்றவர்களோ எதிர்த்து இது வரைக்கும் யாரும் வாயை திறக்கலை. இப்போ ட்ரம்ப் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் போரை நிறுத்தியது நான் தான் அப்படின்னு சொல்லி 40க்கும் மேற்பட்ட தடவைகள் வந்து அவர் பேசியிருக்கார். ஒரு வாட்டி கூட வந்து மோடி வந்து அதை மறுத்து வந்து பேசலை. இல்லை, அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவர் வந்து பேசலை. ட்ரம்போட பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், அவர் அதிபரான பிறகு டேக்ஸ் போடுறது இதெல்லாம் ஒரு தனிப்புறம் இருந்தாலும்
நான் அதிபரான ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் உக்ரைன் போரை வந்து நிறுத்துவேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்படி உக்ரைன் போரை வந்து அவரால் ஒரு நாளில் மட்டும் இல்லை, பல மாதங்களாகி நிறுத்த முடியலை. இவ்வளோத்துக்கும் அவர் ரஷ்ய அதிபர் புட்டினை வந்து அலாஸ்காவில் சந்தித்து பேசுகிறாரு. அதில் வந்து புட்டினை வந்து பணிய வைக்க முடியல. ஜெலன்ஸ்கியும் மீட் பண்ணி பேசுகிறாரு. ஜெலன்ஸ்கியை வந்து ஏறி ஓட்டுறாங்க, ஏன்னா அவர் பாதிக்கப்பட்ட நாடு அப்படின்ற முறையில். ஆனால் புட்டினை வந்து அவர் நினைத்தது போல் பணிய வைக்க முடியலை. அந்த கோபத்தை யார்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தது கிடைச்ச ஒரு இளிச்சவாயன் மாதிரி தான் இந்தியா வந்து குறுக்க வருது. நாங்கள் வந்து பொருளாதார தடையெல்லாம் போட்டிருக்கிறோம், எப்படி நீ வந்து எண்ணெய் அங்கேருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உனக்கு ஃபைன் 25% அப்படி போட்டார். இந்தியா மேலே அப்படி ஒரு இது பண்ணுறதுனால என்ன அதில் பெனிஃபிட் அமெரிக்கா கிடைக்கும்? அமெரிக்கா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், உக்ரைன் வார் வந்து மோடியினுடைய வார். மோடி வந்து க்ரூட் ஆயிலை வந்து இறக்குமதி செய்து பணம் கொடுக்குறாரு. அந்த பணத்தை வைத்து கொண்டு தான் புட்டின் வந்து உக்ரைன் மேலே போர் தொடுக்கிறாரு, மக்களை கொண்டுட்ருக்காரு. அதனால் இது மோடியின் வார் அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது உண்மைதானா? இல்லை, அது ஓரளவுக்கு உண்மை. ஆனால் மோடி இந்தியா மட்டும் அங்கேருந்து இறக்குமதி செய்யலை. சைனா பிரச்சாரம் பண்ணுறதுல என்ன லாபம் இருக்குது? சைனா இறக்குமதி பண்ணுது. ஆனால் சைனா மேலெல்லாம் இவங்க சைனாவுக்கும் யூஎஸுக்கும் வந்து ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டு ஒப்பந்தம்லாம் போடப்பட்டு அங்கெல்லாம் டேக்ஸ் பிரச்சனைகள்லாம் வந்து முடிச்சிட்டாங்க. இவ்வளோ % தான் டேக்ஸுன்னு சொல்லி. இது போக மற்ற ஆசிய நாடுகள் வியட்நாம், கம்போடியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இங்கெல்லாம் 19 இல்லை 20% டேக்ஸ் போட்டு முடிச்சிட்டாங்க. இந்தியா மேலே ஒரு பாய்வதற்கு காரணம் போரை வந்து நிறுத்த முடியலை அப்படின்ற ஒரே காரணம் தான். இதில் இந்தியாவினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ரஷ்யாவிடமிருந்து நாங்கள் எண்ணெய் இறக்குமதி பண்ணுறோம். எண்ணெயை இறக்குமதி பண்ணி சுத்திகரிப்பு செய்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் தான் வைக்கிறோம். ஆரம்பத்தில் வந்து ரஷ்யாட்ட வந்து நீங்கள் க்ரூட் ஆயில் வாங்குங்கன்னு சொன்னதே நீங்கள் தானே. அப்படி வாங்குவதன் மூலமாக தான் இன்டர்நேஷ்னல் க்ரூட் ஆயில் மார்க்கெட் வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். இல்லைன்னா விலை வந்து உயரும், உற்பத்தி பாதிக்கப்படும். இப்படி சொல்லி தான் நீங்கள் தானே இறக்குமதி பண்ண சொன்னீங்க. நீங்களே நிறுத்த சொன்னால் நியாயமா? உக்ரைன் போருக்கு முன்னாடியே ரஷ்யாட்ட வந்து ரொம்ப குறைவாக தான் இந்தியா ஆயில் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது. ஆஃப்டர் த வார் வந்து கிட்டத்தட்ட 40-45% வந்து ஆயில் இறக்குமதி பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக வந்து ரிலையன்ஸ் இருக்கு இல்லையா, அம்பானியினுடைய ரிலையன்ஸ், அவங்க வந்து 1/3 ஆயிலை வந்து ரஷ்யாட்டேருந்து இறக்குமதி பண்ணி அதை சுத்திகரிப்பு செய்து திரும்ப ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவுக்கும் விற்பனை செய்கிறாங்க. இப்போ வாங்குகிற ஆயில் வந்து தள்ளுபடி விலையில் வாங்குகிறோம், இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் கிடையாது. அது வந்து இந்தியாவுக்கும் அம்பானிக்கும் வந்து லாபம். ஆனால் இவங்க விற்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் விற்கிறாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு வந்து ரஷ்யாவிடமிருந்து குறைந்த ஆயில் வாங்கியதுனால ஏதாவது நன்மை இருந்திருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒன்றும் நன்மை வந்து முதலாளிகள் மட்டும் தான் நன்மை, அவங்களுக்கு தான் நன்மை. இது ஒரு புறம். இப்போ இந்த டேக்ஸ் வந்து உயர்த்திருக்காரு. இந்த டேக்ஸ் வந்து யாரை பாதிக்குது? இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சமீபத்தில் தான் நம்ம ஜிடிபி வந்து 11.19 வளர்ச்சியை நோக்கி வந்து போயிருக்கிறோம். இப்போ கூட முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து யூரோப்புக்கும் இங்கிலாந்துக்கும் சுற்றுப்பிரயாணம் போயிருக்காரு. பெரியார் படத்தை வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் திறந்து வச்சுட்டு சுயமரியாதை இயக்கத்தின் 100வது ஆண்டெல்லாம் வந்து பேசுகிறாரு. ஆனால் இதே தமிழ்நாட்டில் வந்து மோடி அரசினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய தோல்வியினால் திருப்பூரில் வந்து ஆயத்த ஆடைகள் பாதிப்பு, ஈரோடு கரூரில் வந்து மற்ற ஜவுளி வகைகள் வந்து பாதிப்பு, கோயம்புத்தூரில் வந்து இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் அது வந்து பாதிப்பு, வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூரில் வந்து தோல் ஏற்றுமதி செய்கிறோம், அது பாதிப்பு, தூத்துக்குடியிலேருந்து இறால் ஏற்றுமதி செய்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அடி. மோடியினுடைய சொந்த மாநிலமான குஜராத்திலிருந்து பட்டை தீட்டப்பட்ட ரத்தின கற்கள், டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதுக்கும் 50% டேக்ஸு. இந்தியாவில் உற்பத்தி ஆகிற ஐஃபோனு இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு மட்டும் டேக்ஸ் இல்லை, ஏன்னா அது அமெரிக்கன் கம்பெனி. இப்படி வந்து ஒரு டபுள் கேம் வந்து ட்ரம்ப் ஆடுறாரு. இப்போ இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் வந்து மோடி கலந்துக்கிட்டதுனால அமெரிக்காவுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துட்டாரு அப்படின்ற முறையில் வந்து இந்துத்துவவாதிகள், சங்கிகள் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. ஊடகங்களும் அப்படி தான் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறாங்க, அது வந்து உண்மை இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், ட்ரம்ப் வரி விதிக்கிறதுன்றது ஒரு விதிவிலக்கான ஒரு சம்பவம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு இந்தியா நெருங்கிய நாடாக தான் இருந்தது. இப்போ ஷாங்காய் மாதிரி குவாடுன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இது வந்து அமெரிக்கா தலைமையில் வந்து ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா இந்த 3 நாடுகள் அதில் மெம்பரு. அமெரிக்கா தான் அதுக்கு தலைவர். இந்த குவாட் அமைப்பு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனாவுக்கு எதிராக ஒரு பலமான ஒரு ஒத்துழைப்பை வந்து இந்த ஆசிய பிராந்தியத்தில் வந்து உருவாக்கணும். சைனா வந்து பொருளாதார ரீதியாக, இராணுவ ரீதியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை சரி பண்ணணும்னு சொல்லி தான் இந்த அமைப்பை உருவாக்குறாங்க. அதுலேயும் இந்தியா வந்து மெம்பராக இருக்குது. இது போக இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து பார்டர் டிஸ்பியூட் வந்து இருக்குது. 2020 கல்வான் பள்ளத்தாக்கில் வந்து
மோதல் ஏற்பட்டு 20 இந்திய வீரர்கள் கொல்லப்படுறாங்க. அதன் பிறகு வந்து லடாக்கில் வந்து பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர்கள் வந்து சீனா ஆக்கிரமித்து விட்டது அப்படின்னு ராகுல் காந்தி பொதுவெளியிலே வெளியிட்டிருக்கிறார். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இப்படி ஒரு முரண்பாடு இருக்குது. இப்போ மோடி போயிட்டு வந்தது கூட அந்த எல்லை குறித்த பிரச்சனைகளில் வந்து ஒரு பெரிய தீர்வெல்லாம் வந்துடல. பொதுவாக நம்ம சந்திச்சுக்குவோம், பேசிக்குவோம், பரஸ்பர மரியாதை அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ளமேட்டிக்காக பொதுவாக பேசுவாங்க இல்லையா, அப்படி மட்டும் பேசி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு வந்தாரே தவிர உண்மையிலேயே அது வந்து இந்த ராஜ்ய உறவுகள்லாம் மாறுனதாக சொல்ல முடியாது. அடுத்தது வந்து பாகிஸ்தான் இதில் விவரம் இருக்குது. பாகிஸ்தான் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரின் போது வந்து சீனா தான் அதற்கு இராணுவ உதவி எல்லாமே வழங்கியிருக்கு. சமீப காலமாக பாகிஸ்தான் இறக்குமதி செய்கிற இராணுவ ஆயுதங்களில் பெரும்பகுதி வந்து சீனாவில் தான் இறக்குமதி ஆகுது. அதுபோக சீனா உளவு தகவலெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்திய இராணுவ தளபதிகளே பேசியிருக்காங்க. இப்படி பாகிஸ்தான் வந்து சைனா பக்கம் இருக்குது. அதே போல் இப்போ தான் போர் வந்து 2 நாடுகளுக்கு வந்து நடந்திருக்குது. இப்படி அந்த ஷாங்காய் அமைப்புக்குள்ளேயே வந்து முரண்பாடுகள் நிறைய வந்திருக்குது. ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இந்த குரூடாயில் வந்து விற்பதன் மூலமாக அவங்க பொருளாதாரத்தை வந்து கொஞ்சம் சரி கட்டுறாங்க. ட்ரம்ப் வந்து இந்த ஃபைன் விதிச்ச இந்த டேக்ஸை பின்னாடிலாம் பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கே தவிர இந்தியாவை வந்து ஒரு பேரத்துக்கு வந்து ஒரு வற்புறுத்துவதற்காகத்தான் அவர் வந்து டேக்ஸ் போட்டிருக்காரு. அதனால் மோடி அங்கே போய் புட்டினை சந்தித்து பேசினார், காரில் 45 நிமிஷம் பயணித்தார், சீன அதிபர் பிரதமர் ஜி ஜின்பிங்கை வந்து சந்தித்தார், மற்ற மத்திய ஆசிய தலைவர்களை சந்தித்தார். அதன் பிறகு பயங்கரவாதம் குறித்த ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. அதெல்லாம் ஊடகங்கள் வெளியிட்டிருந்தாங்க. தலைப்பு பார்த்திங்கன்னா பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகள் கண்டித்தன அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த அறிக்கையை உள்ளே போய் படித்து பார்த்திங்கன்னா அவங்க பஹல்காமை மட்டும் கண்டிக்கலை, பாகிஸ்தானுடைய பலூச்சிஸ்தான் மாநிலத்தில் நடக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்களையும் சேர்த்து கண்டிச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தான் வந்து பலூச்சிஸ்தான் தாக்குதலுக்கு யார் காரணம்னு சொல்லுதுன்னா இந்தியாவை காரணம் சொல்லுது. இந்தியா வந்து பஹல்காமுக்கு பாகிஸ்தானை சொல்லுது. சரி, 2 பேருக்கும் சேதாரம் இல்லாமல் இருக்கட்டும்னு சொல்லி அந்த அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதுலேயும் வந்து தோல்வி. மொத்தத்தில் இவர் கொஞ்சம் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு அங்கங்கே சுற்றிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அப்படி தலைவர்களை சந்திச்சுட்டு வந்தாரே தவிர இது வந்து ராஜ்ய உறவுகளில் பெரிய மாற்றம். ட்ரம்ப் கோபமாக இருக்காரு, இந்தியாவுக்கு வரதா இருந்தார், அதனால் இப்போ மீட் பண்ணுறதுனால வராமல் இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சில ஊடகங்கள் சொல்கிறாங்கல்ல. ஆமாம், இப்போ இந்த ட்ரம்புடைய ஒரு வர்த்தக ஆலோசகர் நினைக்கிறேன், அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் 2 சர்வாதிகாரிய நாடுகளின் அதிபரை இந்த மாதிரி உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பிரதமர் போய் சந்திக்கலாமா அப்படின்னு அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. பிராமின் கோட் பண்ணி ஒரு ஹைலைட் கோட் ஒன்று சொல்லியிருக்காரு. அதுவும் அவர் தான் சொன்னது. அதாவது இந்தியாவுக்கு ஏற்படுகின்ற இழப்புகள்லாம் வந்து பிராமணர்களுக்கு லாபம். அவர் சொல்கிறது வந்து பனியாவை, அவர் வந்து பார்ப்பன பனியா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பிராமணர்கள்னு சொல்லிட்டாரு. அவர் மீன் பண்ணுறது அம்பானி அதானி. இந்தியாவின் இழப்புகள் வந்து அவர்களுக்கு தான் லாபம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அதை வந்து சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் வந்து இதை கிண்டல் பண்ணி சொல்லியிருக்காரு. இந்த மோடி மற்ற தலைவர்கள்லாம் சேர்ந்து படம் எடுத்து வச்சுக்கிட்டு வந்து கிண்டல் பண்ணி தான் சொல்லியிருக்காரே தவிர சீரியஸாலாம் ஒன்றும் எடுத்துக்கலை. 2வது, இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு தான் சீனா பெய்ஜிங் தியான்மென் சதுக்கத்தில் வந்து 80வது ஆண்டு 2ஆம் உலகப் போரில் வந்து ஜப்பானை தோற்கடித்த அந்த 80ஆம் ஆண்டு வெற்றி விழாவை வந்து சீனா கொண்டாடுது. அதில் தான் வந்து வடகொரிய அதிபர் வந்து கிம் முன் ஜாங் வந்து கலந்துக்கிறாரு, புட்டின் கலந்துக்கிறாரு, இது போக 20 நாடுகளினுடைய தலைவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அதில் வந்து சைனா வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய இராணுவ வல்லமையை பறைசாற்றும் விதமாக ஏவுகணைகள், தண்ணிக்குள்ளே போகக்கூடிய ட்ரோனு, இப்படி விதவிதமான ஆயுதங்கள் எல்லாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு. அதில் வந்து ஒரு ரோபோ ஓனாயும் உண்டு. பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஓனாய் மாதிரியே இருக்கும். அது உளவு தகவல் தாக்குறது, போகிறது, வர்றது, அந்த வேலைகள் எல்லாமே செய்யும். இப்படி நவீன ஆயுதங்களை வந்து பறைசாற்றும் விதமாக இதை வந்து செஞ்சுருக்கு. இப்போ நீங்கள் இந்தியாவை தள்ளிட்டு ரஷ்யாவும் சைனாவையும் பார்த்தீங்கன்னா அது வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு மிரட்டல் விடுற மாதிரி, நீ முன்ன மாதிரி நீ தான் தாதான்னு நினச்சிக்காத, நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்ற முறையில். வடகொரிய அதிபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து இராணுவ வீரர்களையே உக்ரைன் போரில் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக வந்து அனுப்பியிருக்கார். இப்படி வந்து அவங்களுக்குள்ள உறவு வந்து இருக்குது. வடகொரியாலையும் அணு ஆயுதம் இருக்குது, சோதிச்சிருக்கிறாங்க. சைனாலையும் அணு ஆயுதம் இருக்குது, ரஷ்யாவிட்டையும் இருக்குது. இப்படி 3 அணு ஆயுதங்களை கொண்ட நாடுகள் சேர்ந்து கொண்டு அமெரிக்காவுக்கு வந்து ஒரு மிரட்டல் விடுக்கிறாங்க அப்படின்ற முறையில் சொல்லலாம். இன்னொன்று, பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ட்ரம்பே சொல்கிறாரு, மற்ற நாடுகள்லாம் விட்டுருங்க, சீனா வந்து இப்போ எங்களை நம்பி தான் பொருளாதாரமே இருக்குது. அது உண்மைதானா? ஆமாம், உண்மைதான். இப்போ சீன பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது.
அல்லது வந்து சீனாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய சீனாவினுடைய தொழிற்சாலைகள் மூலமாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது. இப்போ அமெரிக்கா சாப்பிட்ற பெரும்பாலான பொருட்கள் வந்து சீன பொருள் தான். இந்தியாவே எடுத்துங்களேன், இல்லை கோவிட்லேயே இவங்க மருத்துவ உபகரணம் அமெரிக்காவுக்கு இவங்க தான் அனுப்பினதாக சப்ளை பண்ணாங்க. இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து பல பில்லியன் டாலர் வந்து சைனாவில் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இந்த கல்வான் தாக்குதலுக்கு பிறகும் கூட, அதன் பிறகு வந்து ஒரு 50 ஆப்பை மட்டும்தான் தடை பண்ணாங்க. டிக்டாக் இந்த மாதிரி சீன செயலிகளை தடை பண்ணாங்களே தவிர வர்த்தகத்தை ஒன்றும் பண்ணலை. சைனாவிலேருந்து நமக்கு செல்ஃபோன்லேருந்து இவி வெஹிக்கிள் வரைக்கும் எல்லாமே வந்து இம்போர்ட் ஆகுது. பதிலுக்கு நம்ம வந்து சைனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுன்றது ஒரு 10ல் ஒரு பங்கு கூட வந்து இல்லை. இப்போ சீனாவினுடைய பொருளாதாரம் வந்து முதன்மையானது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை துண்டித்து கொண்டு பகைத்து கொண்டு போயிருமா அப்படின்னா போகாது. ஏன்னா இப்போ நீங்கள் மோடியே வந்து ட்ரம்பை பார்க்கும்போது அங்கே வந்து ட்ரம்ப் பல கண்டிஷன் போடுறாரு. நீங்கள் F-35 விமானங்கள் வாங்கணும், அமெரிக்க அணு உலைகளை வந்து வாங்கணும், அந்த அணு உலைகளில் வந்து விபத்து ஏற்பட்டால் அதுக்கு வந்து நட்டையீடு நிவாரணம் வந்து நீங்கள் தான் கொடுக்கணும், அந்த நிறுவனங்கள் வந்து கொடுக்காது, போயிங் விமானங்களை வந்து வாங்கணும், இப்படி நிறைய ஒப்பந்தம்லாம் போட்டிருக்கிறார். இதையெல்லாம் போட்டும் கூட ட்ரம்ப் வந்து திருப்தி அடையலை. அப்புறம் அங்கே இருக்கிற இந்தியர்களை வந்து கைகால் சங்கிலி போட்டு வந்து அனுப்புகிறாரு. அதுக்கும் வந்து இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்கலை. இப்போ 50% டேக்ஸு கூட பதில் நாங்கள் 50% டேக்ஸ் போடுவோம் அப்படின்னு கூட இந்தியா வந்து சொல்லலை. சைனா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட். சைனா மட்டும் இல்லை, கனடா, மெக்சிகோ, மற்ற எல்லா நாடுகளுமே வந்து அந்த பரஸ்பர வரி விதிப்பை வந்து பதிலுக்கு வந்து போட்டாங்க. அது போடாத ஒரே நாடு அப்படின்னா இந்தியா தான். அதனால் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய தோல்வியை தான் காட்டுது. இல்லை சரி, இப்போ மோடி வந்து ஷாங்காய் மாநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு, உடனே ட்ரம்ப் பயந்துட்டு வந்து டேக்ஸ் எல்லாம் வந்து குறைக்கதா சொல்லிட்டாரா? ஒன்றும் சொல்லலையே. அப்படி தானே பார்க்க முடியும். மற்றபடி அமெரிக்க ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி இந்தியா வந்து அமெரிக்காவினுடைய நெருங்கிய கூட்டாளியாக இருந்தது, அந்த கூட்டாளியை இப்படி பகைத்து கொள்வது ட்ரம்புக்கு வந்து அமெரிக்காவுக்கு நல்லதல்ல, இது ட்ரம்புக்கு புரிய மாட்டேங்குது, அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர மற்றபடி வந்து இந்தியாவை வந்து விலக்கி வைக்கணும் அப்படின்றது அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டினுடைய நோக்கம் வந்து அது அல்ல. மோடியை மீட் பண்ணுறாங்களே ஷாங்காய் கூட்டமைப்பில் ஒரு திரும்ப வலுவாக, ஏன்னா பாலஸ்தீன் விஷயங்களாக இருக்கட்டும் அமெரிக்கா வந்து பலவீனப்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த விஷயத்துலையும் மோடியை வச்சு ஏதாச்சும் அவங்க ப்ராஃபிட்டபுளாக எதனா மூவ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி? எந்த விஷயத்தில்? இந்த ஷாங்காய் கூட்டமைப்பு மீட்டிங்கில் இல்லை, ஷாங்காய் மீட்டிங்கில் வந்து புதுசாக ஏதாவது ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க, வர்த்தகத்தை அதிகப்படுத்துவோன்னு போட்டிருக்காங்க, அப்படிலாம் எதுவும் வந்து இல்லை. இப்போவும் இந்தியா வந்து ரஷ்யாட்ட இருந்து குரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அதன் பிறகு வந்து சைனாவினுடைய வழக்கமான பொருள் இறக்குமதி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சைனாவோட வந்து இந்தியாவுக்கு வந்து வர்த்தக பற்றாக்குறை தான் அதிகம். அதாவது நம்ம ஏற்றுமதி பண்ணுறது குறைவு, இறக்குமதி பண்ணுறது அதிகம். இது வந்து நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு வந்து நல்லதல்ல. அதில் நாங்கள் நிறைய ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படிலாம் எந்த அக்ரிமெண்ட்டும் வந்து போடலை. அதனால் இதில் வந்து இந்தியாவுக்கு இதில் பெரிய லாபம் இல்லை. ஒரு நேம் ஷேக்குக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி இந்த அமெரிக்கா வரி விதித்திருக்கின்ற நேரத்தில் மோடி அங்கே போய் வந்து இவங்களெல்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்ற முறையில். அடுத்தது வந்து மோடி வந்து புட்டின்கிட்ட வந்து உக்ரைன் வாரம் நிறுத்துறதுக்கெல்லாம் பேசினாராம். ட்ரம்ப் சொல்லியே நிறுத்தாத போரை வந்து மோடி சொல்லி வந்து புட்டின் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதனால் அதுவும் வந்து ஒரு பொதுவான மேலோட்டமான ஒரு செய்தி தானே. ஆனால் பாலஸ்தீன் விவகாரம் அடுத்தது அமெரிக்கா நிறைய அடி வாங்கியிருக்கிறதாவும் சொல்கிறாங்க, பலவீனமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அது உண்மைதானா? பாலஸ்தீன விவகாரத்துலையா? ஆமாம். இல்லை, பாலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் இஸ்ரேல் வந்து குண்டு போட்டு அப்பாவி மக்களை கொண்டுக்கிட்டு தான் இருக்குது. பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து ஏற்கனவே வந்து கொண்டுட்டாங்க. பாலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஐரோப்பிய நாடுகள், பல நாடுகள் வந்து அதை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கிற போக்கு என்பது சமீப காலமாக நடந்துகிட்ருக்கு. இஸ்ரேல் வந்து பட்டினி போட்டு காசா மக்களை வந்து கொள்கிறது அப்படின்றதான் குற்றம். சீனா ரஷ்யா அதில் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க? சீனா ரஷ்யா வந்து பொதுவாக கண்டிக்கிறாங்களே தவிர மற்றபடி காசா வந்து போரை நிறுத்துறதுக்காக ரொம்ப பாரிய முயற்சிகள்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ரஷ்யா எடுக்காததுக்கு முக்கியமான காரணம் உக்ரைன் போரில் வந்து இஸ்ரேல் வந்து நியூட்ரலாக இருக்குது. ரஷ்யாவை எதிர்த்தும் ஒன்றும் பண்ணலை, அதே போல் உக்ரைனை ஆதரித்தும் ஒன்றும் பண்ணலை. அதனால் இஸ்ரேல் காசா தாக்குதலை வந்து ரஷ்யா பெருசாக வந்து கண்டுக்கலை. சீனா வந்து பொதுவாக அறிக்கை விடுவது, அந்த மாதிரி ஐநா சபையில் வாக்கெடுப்பு வந்தால் வாக்கு போடுவது, அதை தாண்டி வேறு எதுவும் இனிஷியேட்டிவ் அவங்க வந்து எடுக்கலை. ஆனால் பொருளாதார ரீதியாக வந்து அவங்க முந்தியதாக சொல்கிறாங்களா சீனாவை, அமெரிக்காவை? இல்லை, அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வந்து 23-24 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம்னு சொன்னால், சைனா வந்து $18 அப்படின்னு சொல்லலாம், $18 ட்ரில்லியன் சொல்லலாம்.
சீனாவினுடைய பொருளாதாரம் இன்னும் 2வது இடத்துல தான் இருக்குது. முதல் பொருளாதாரம் வந்து அமெரிக்கா தான். ஆனால் வருங்காலத்தில் இந்த வளர்ச்சியை நோக்கி போனால் வளர்ச்சியை நோக்கி போனால் இந்த பொருளாதாரத்தை விஞ்சுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சீனாவினுடைய உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் வந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் வந்து போயிட்டுருக்குது. பல உலக நாடுகளுக்கு வந்து சைனா வந்து கடன் கொடுக்குது. பல நாடுகளில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது. அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு இருக்கு இல்லையா, பசுமை வழிச்சாலை, அந்த பட்டு வழிச்சாலை சொல்கிறாங்க இல்லையா, அது கடல் வழி நில வழி ரெண்டுலேயுமே வந்து இருக்குது. அது முடிச்சாச்சா இல்லை அது ஒர்க்கு போயிட்டுருக்கு. பல துறைமுகங்கள், சாலைகள், இங்கே லடாக் வழியாக பாகிஸ்தான் வழியாக ஒரு சாலை போகுது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ இராணுவ ரீதியாக வந்து நிறைய முன்னேறி இருக்கிறாங்க. தொழில்நுட்ப ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏஐயாக இருந்தாலும் சரி, அல்லது இவி எலக்ட்ரானிக் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே சீன நிறுவனங்கள் வந்து முன்னணியில் இருக்குது. இப்போ சீனா வந்து மலிவான முறையில் இதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நாடாக வந்து இருக்குது. உலகத்திலே வந்து அதிவேகத்தில் போகக்கூடிய புல்லட் ட்ரெயின்ஸ் வந்து அதிகம் போடுவது வந்து சைனா தான். இப்படி வந்து தொழில்நுட்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு முன்னேற்றத்தில் வந்து இருக்குது. இப்போ சீனாவுக்கு என்ன பிரச்சனைனா, தான் உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து தானே எல்லாத்தையும் நுகர முடியாது. அதை பல நாடுகளுக்கு வந்து அனுப்பணும். அதுக்கு ஒரு தடை செய்கிறத வந்து அமெரிக்கா வந்து செஞ்சிட்ருக்கு. அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது தான் சைனாவினுடைய பிரச்சனை. அது இந்த மாதிரி கூட்டமைப்புகளை பயன்படுத்தி எப்படி இந்த கூட்டமைப்பை பயன்படுத்துறது. அப்புறம் பிரிக்ஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, பிரிக்ஸில் யாரெல்லாம் மெம்பர்னு கேட்டிங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, சைனா, இந்த நாடுகள் வந்து அதில் இதாக இருக்கிறாங்க. அதில் தென்னாப்பிரிக்கா, பிரேசில்லாம் வந்து பிரிக்ஸுக்குன்னு ஒரு நாணயத்தையே நம்ம அறிமுகப்படுத்துவோம்லாம் வந்து பேசியிருக்காங்க. வரப்போறதாகவும் சொல்கிறாங்க. ஆமாம், அதை வந்து ட்ரம்ப் கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு. இந்தியா வந்து கையை தூக்கிருச்சு. நாங்கள் தயாரிக்க மாட்டோம், அந்த நாணயம், புது நாணயம் தயாரிக்கிறது எங்களுடைய திட்டம் இல்லை அப்படின்னு அவங்க கையை தூக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு மறைமுகமாக ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய முயற்சி. அது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது பிரிக்ஸாக இருந்தாலும் சரி, இந்த நாடுகள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு, கீழே நாடுகள் ஒன்று சேர்ந்து கொண்டு மேலை நாடுகளுக்கு ஒரு போட்டியை உருவாக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து சைனா மட்டும்தான். மற்ற நாடுகள்லாம் ஒப்பீட்டு அளவில் பலவீனமாக இருக்கிறாங்க. ரஷ்யா கூட உக்ரைன் போரில் வந்து இவ்வளோ நாளாயும் வந்து அவங்க நினைத்ததை சாதிக்க முடியலை, போர் இன்னும் முடியலை. பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அதில் வந்து செலவு வேறு. வெளிநாட்டிலேருந்தெல்லாம் நீங்கள் வடகொரியாவிலேருந்தெல்லாம் வீரர்கள் வாங்க வேண்டிய நிலைமை இருக்குது. வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பொருளாதார தடைகள் காரணமாக மக்களுடைய வாழ்வியல் நிலைமை வந்து மோசமாக இருக்குது. பட்டியலில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இருக்கிறாங்க. அணுகுண்டு, ஏவுகணைகள் இதெல்லாம் ரெகுலராக சோதனை பண்ணுறாங்களே தவிர, அங்கேயும் வந்து மக்களுக்கு வந்து இப்போ பொருளாதாரம் வந்து வடகொரியாவிலையும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. சைனா மட்டும்தான் இதெல்லாம் வந்துருக்கு. சைனா வந்து வடகொரிய அதிபரையும் ரஷ்ய அதிபரையும் கூட்டிகிட்டு வந்து இதை நடத்துவதற்கு காரணம், அமெரிக்காவுக்கு வந்து நாங்களும் இருக்கிறோம், உங்களுக்கு நிகராக இருக்கிறோம் அப்படின்ற மெசேஜை பாஸ் பண்ணுறது. ஓகே, உலக சார்ந்த தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. பட்ரு பைசன். நன்றி.